ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தை வைப்பது கட்டாய கடமை, அதிலே மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கின்றான்? சூரத்துல் அஹ்ஸாப் சூரத்து தௌபா 24 வசனத்தில் சொல்கின்ற பொழுது, குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலும் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா என்று அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். என்ன? நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற உங்களுடைய சொத்துகள், பொருளாதாரம், உங்களுடைய வியாபாரம், பயப்படுகின்ற வியாபாரம் குறைந்து விடுமோ, இதுல லொஸ்ட் ஆகிடுமோ என்று பயப்படுகின்ற அந்த வியாபாரம் அல்லாஹ் தஆலா மீண்டும் சொல்கிறான், வ மசாகினு தர்பவுனஹா, நீங்க கட்டி வைத்திருக்கின்ற உங்களுடைய இல்லங்கள், வீடுகள், நீங்க விரும்புகின்ற இடங்கள், இவைகள் அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலையும் விட நீங்க அவைகளை விரும்புவீர்களாக இருந்தால் என்ன சொல்கின்றான்? நீங்க அல்லாஹ்வை விட, ரசூலை விட, ஜிஹாதின் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்வதை விட மேலே குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க கூடுதலாக நீங்க மஹப்பத் வைப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையை பாருங்கள், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால், இந்த உலகத்துல நம்முடைய பிள்ளைகள் நாங்க நிறைய நேசிக்கலாம், நம்முடைய சொத்துக்களை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சகோதரர்களை நாங்க நிறைய நேசிக்கலாம். ஆனால் அதை விட கூடுதலாக நேசிக்கப்பட வேண்டியவர்கள் யார்? அல்லாஹும் ரசூலும். நாங்கள் உள்ளுக்கு ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய மஹப்பத்தை விட்டும் தூரமாகின்றோம் என்றால், அல்லாஹுடைய ரசூலுடைய அன்பை விட்டும் நாங்கள் தூரமாகின்றோம் என்றால், இந்த குர்ஆன் வசனம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம். இன்றைக்கு சமூகத்துல அல்லாஹ்வும் ரசூலும் மஹப்பத் என்று ஒரு பேர், மஹப்பத் என்ற பெயரிலே வழிதவறி செல்கின்றார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள்? மஹப்பத்தை மறந்து வாழ்கின்றார்கள். ரெண்டு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். மஹப்பத் என்ற பெயரிலே வழிதவறி செல்லக்கூடியவர்கள் ஒரு கூட்டத்தினர், மஹப்பத் என்ற பெயரை, மஹப்பத்தை மறந்து கணக்கில்லாமல் நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் உலக மோகத்தோடும் உலக லாபத்தோடும் நாங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வுடைய எதுவாக இருந்தாலும் நாங்க குர்ஆன் சுன்னா எதை சொல்லித் தருகின்றது, எப்படி மஹப்பத்தை வைக்க வேண்டும், மஹப்பத்துடைய கட்டாயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்க பாடமாக்கி வைத்திருக்கின்ற ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன். மிக முக்கியமான ஹதீஸ். ஒரு முஃமின் பரிபூர்ணமான ஈமான் கொள்ள மாட்டான். உங்களே ஒருவர் பரிபூர்ணமான ஈமான் கொள்ள மாட்டார் எதுவரைக்கும் என்றால், பெற்றெடுத்த பிள்ளை, பெற்றோர்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் விட அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்ப வேண்டும். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் விட, அனைவரையும் விட நான் உங்களை நேசிக்கின்றேன், என்னை தவிர இந்த உலகத்திலே அனைவரையும் விட நான் உங்களை நேசிக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு சொல்கின்றார்கள், என்னையும் சேர்த்து, என்னையும் விட, இந்த உலக மக்களை விட அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களை நேசிக்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரிபூர்ணமாகிவிட்டது. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வினே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் மஹப்பத் வைப்பது என்பது கட்டாய கடமை. குர்ஆனும் சுன்னாவும் நிறைய நமக்கு ஆதாரங்களை சொல்லித் தருகின்றது, நிறைய கட்டளைகளை சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வோடும் ரசூலோடும் எப்படி மஹப்பத் வைக்க வேண்டும், மஹப்பத்திற்குரிய கடமை என்ன என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு நிறைய சொல்லித் தருவதை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, நாங்க நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். சஹாபாக்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் வைத்தார்கள். அன்று வாழ்ந்த சஹாபாக்களுடைய மஹப்பத்தை பற்றி நிறைய சம்பவங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் நேரம் போதாது. ஒரு முறை ஒரு சஹாபி எதிரி அணியால் கைதியாக பிடிக்கப்படுகின்றார். கைதியாக பிடிக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த சஹாபியை கழுகு மரத்தில் எப்படி ஏற்றி வைத்து உயிர் போகக்கூடிய நேரம், எதிரிகள் அம்புகளை வைத்துக் கொண்டு அந்த சஹாபியை தாக்குவதற்காக வேண்டி தயாராக இருக்கின்ற நேரம் நமக்கு தெரிந்த ஹதீஸ். இந்த நேரத்திலே அபூ சுஃபியான் அந்த சஹாபியை பார்த்து கேட்கின்றார், இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே உங்களுடைய தூதர், நீங்க விரும்பக்கூடிய மனுஷர் முஹம்மதை ஏற்றி வைத்து நீங்க வீட்டில சந்தோஷமாக இருப்பதை நீங்க விரும்புகின்றீர்களா என்று அபூ சுஃபியான் ஒரு கேள்வியாக கேட்கின்றார். அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை தெரியுமா?
நான் வீட்டுல சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில ஒரு முள்ளு குத்திப்படுவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்று அந்த சஹாபி சொல்லி உண்மையான மஹப்பத்தையும் உண்மையான ஈமானையும் அந்த எதிரிகளுக்கு காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். மக்காவுல நபி அவர்களுக்கு கூட்டாளிமார் நிறைய, உரிமையோடு நிறைய பழகினார்கள். மதீனா வாசிகள் என்பது புதிசாக பழகக்கூடிய உறவுகள். நபி அவர்கள் சில விஷயங்களை சொல்வதற்கு பின்வாங்கினாங்க, சில விஷயங்களை சொல்வதற்கு தயங்கினாங்க. உரிமை இல்ல என்று அவங்க நினைச்சாங்க. இது மதீனா இருக்கின்ற அன்சாரிகளுக்கு விளங்கிவிட்டது. அன்சாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, கடலில கப்பல்ல பயணம் செய்து இந்த இடத்துல நீங்க பாயுங்க, குதியுங்க என்று சொன்னால் நாங்க குதிப்பதற்கு ரெடி, தயார். மலையில ஏறி மலையிலிருந்து பாயுங்க என்று நீங்க சொன்னால் அதற்கு நாங்க பாய்வதற்கு ரெடி. இதான் மஹப்பத்துடைய வெளிப்பாடு. அன்புக்கு நீ இஸ்லாமிய நபியர்கள் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார்கள். மஹப்பத்துக்குரிய வெளிப்பாட்டை அன்சாரிகளாக இருந்தாலும் சரி, முஹாஜிர்களாக இருந்தாலும் சரி, மக்கத்தி வாசிகளாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்திய வரலாறுகள் நமக்கு தெரியாமல் இல்லை.